இறைவா அமைதி அருளும் இறைவா உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா நீதியில் நிறைவே இறைவா சுமை தாங்கியே இறைவா புகழ்ந்து போற்றி
மார்க்கு எழுதின நற்செய்தி அலகு 9 இறை சொற்றொடர்கள் 38 முதல் 48 முடிய. அக்காலத்தில் யோவான் இயேசுவிடம், போதகரே, ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். அதற்கு இயேசு கூறியது, தடுக்க வேண்டாம், ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிகின்றவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார். ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வோருடைய கழுத்தில் ஒரு எந்திரக்கல்லை கட்டி கடலில் தள்ளி விடுவதே அவர்களுக்கு நல்லது. உங்கள் கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டி விடுங்கள். நீங்கள் இரு கையுடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்துக்கு தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டி விடுங்கள். நீங்கள் இரு கால் உடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இறையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது. நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது, நெருப்பும் அவியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பொது காலத்தின் 26வது ஞாயிற்றுக்கிழமை இன்று சிறப்பிக்கின்றோம். இன்றைய நாளிலே ஒரு சிந்தனை மட்டுமல்ல, எம்ஜிஆர் திருவிழாவையும் கொண்டாடுகிறோம். மைக்கேல், கபிரியேல், ரஃபேல் என்ற வானக தூதர்களுடைய திருவிழாவையும் கொண்டாடுகிறது திருச்சபை. உலகில் இருக்கிற எல்லாருமே திறமையானவர்கள் தான். அப்படி திறமை இருந்தும் ஏன் மிகவும் மோசமான பரிதாப நிலையை நாம் சந்திக்கிறோம்? ஏன் தோல்விகளை சந்திக்கிறோம்? பரிதாப நிலையிலிருந்து பிறர் திரும்பி பார்க்கும் நிலைக்கு உயரவும், தோல்வியிலிருந்து வெற்றிக்கு கடந்து செல்லவும் இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்மை பாசத்தோடு நம்பிக்கையோடு அழைப்பதோடு, பரிதாப நிலையிலிருந்து போற்றுதற்குரிய நிலைக்கு கடந்து செல்ல 3 ஆலோசனைகளை தருகிறார். ஒன்று, கைகளை கழுவுங்கள் என்று சொல்கிறார். 2வது, கால்களை கழுவுங்கள் என்றும், 3வது, கண்களை கழுவுங்கள் என்றும் சொல்லப்படுகிறது. ஏன் கை கழுவணும் அப்படின்னு பார்த்தா, எல்லாருமே கை கழுவிட்டு போயிடுறாங்க ஒரு பிரச்சனை வந்தோன்னு. அது இருக்கட்டும். ஒவ்வொரு காரியங்களிலும் கரங்களை பாதுகாக்க வேண்டும். மாசுபடாமல், பாவம் செய்யாமல் கரங்களை காக்க வேண்டும். கை வைத்து லஞ்சம் வாங்குறானே, கை விட்டு கொடுக்கிறானே, விதிகளை மீறி செயல்படுகிறானே, இந்த தன்மை மாற வேண்டும். இதனால தான் கையை கழுவுங்கள் என்று சொல்லுகிறோம். கால்களை கழுவுங்கள் என்று ஏன் சொல்லுகிறோம்? இறைவன் கொடுத்த கால்களால் பிறரை மிதிக்கவலா செய்கிறோம். எப்படியெல்லாம் வதைக்க வேண்டுமோ, ஆளை வைத்து, ஜாதியை வைத்து, பணத்தை வைத்து, அதிகாரத்தை வைத்து மிதிக்க வேண்டுமோ மிதித்து விடுகிறோம். கேட்டா கடவுள், இறைவன் என்று சொல்லுகிறோம். ஆனால் இறைவன் கொடுத்த கால்களால் நன்மைகள் பல செய்ய வேண்டும். நன்மைகள் செய்வதற்காகவே நடப்போம். நன்மைகளை நானிலமெங்கும் நட்டு வைப்போம். அதற்காகத்தான் யாத்திரைகள், திரு யாத்திரைகள் செய்கிறோம். திரு யாத்திரை போகிற இடத்திலேயே சண்டை. அதுக்கு ஒரு திரு யாத்திரை எதுக்கு? எனவே நாம் நடக்கின்ற கால்கள் கழுவப்பட வேண்டும் நன்மைகள் செய்வதற்காக. 3வது, கண்களை கழுவுங்கள் என்று சொல்லுகிறார். எவ்வளவு தவறான காரியங்களை நம்ம பிறரிலும், சாலையிலும், இணையதளங்களிலும், நெட்டுகளிலும், நெட்டுகளிலும், கூகுள்களிலும், இன்ஸ்டாகிராமுகளிலும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இல்லை, வேண்டான்னு சொல்ல, எல்லாம் பார்க்க நல்லதுதான். ஆனால் அதில் அடிமையாகிவிடக்கூடாது. அங்கதான் காரியமே இருக்குது. எனவே தவறாக பார்க்கிற பாவத்திலிருந்து இயேசு வெளியே வர சொல்லுகிறார். கேளுங்கள் அவர் குரல். உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி தூர எறிந்து விடுங்கள் என்று சொல்கிறார். எத்தனை மோசமான காரியங்களை பார்த்துட்டு இருக்கோம். அநியாயங்களையும் பார்க்கிறோம், குரல் கொடுக்கறது இல்லை. கண்ணால கூட செய்கை கொடுப்பது கிடையாது அநியாயத்தை பார்க்கும்போது. எனவே நம்முடைய கை, கால், கண்களை கழுவோம். 2வது சிந்தனையாக, மிக முக்கியமான பணிகளை செய்ய அதிதூதர்கள் 7 பேர் இருப்பதாக திருச்சபையால் அங்கீகரிக்கப்படாத ஏனோக்கு நூலில் வாசிக்கிறோம். அவர்களுடைய பெயர்கள் பின்வருவன: மிக்கேல், கபிரியேல், ரஃபேல், உரியேல், சீத்தியேல், ஜுகுதியேல், பரசியேல் என்ற 7 அதிதூதர்களில் 3 பெருவிழாவைத்தான் இன்று நாம் கொண்டாடுகிறோம். அதிதூதர்களான
தூய மிக்கேல், கபிரியேல், ரஃபேல் ஆகியோரின் விழாவை. இந்த நாளில் அவர்கள் தருகிற சிந்தனை என்னவாக இருக்கும் என்று கேட்டால், திருச்சபையின் பாதுகாவலராக மிக்கேல் தொடக்கத்திலிருந்தே இருந்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் அவர் சுயநலம் என்னும் சாத்தானை, பாவத்தை எதிர்த்து போரிடுகின்றவராகவும், சாவிலிருந்து ஆன்மாக்களை விடுவிக்கின்றவராகவும், வெற்றி வீரராகவும், இறுதி தீர்ப்பின் போது மானிட மகனோடு உடன் வருகின்றவராகவும் இருக்கிறார். ஒன்று. இரண்டாவது ஆளாகிய கபிரியேல் என்பதற்கு ஆண்டவரின் ஆற்றல் என்பது அர்த்தம். கபிரியேல் தூதரை குறித்து இறைவாக்கினர் தானியேல் புத்தகத்திலும் லூக்கா நற்செய்தியிலும் வாசிக்கிறோம். தானியேல் புத்தகத்திலே கபிரியேல் தூதர் தானியேலுக்கு தோன்றி அவர் கண்ட காட்சியின் உட்பொருளை விளக்கி கூறுகிறார். லூக்கா நற்செய்தியிலே சக்கரியாவிற்கும் மரியாவிற்கும் தோன்றி முறையே திருமுழுக்கு யோவானின் பிறப்பையும் இயேசுவின் பிறப்பையும் குறித்து எடுத்துச் சொல்கிறார். கபிரியேல் தூதர் ஆண்டவரின் நற்செய்தியை மக்களுக்கு எடுத்துரைக்கின்ற பணியை செய்வதால் அவர் தொலைத்தொடர்பு சாதனங்களுக்கு பாதுகாவலராக இருக்கிறார். ரஃபேல் மூன்றாம் ஐதுவரான இவர் ஆண்டவர் குணப்படுத்துகிறார் என்று அர்த்தமாகுமாம். அவரை குறித்து நாம் தோபித்து புத்தகம் முழுவதும் வாசிக்கிறோம். மிதியா நோக்கிய பயணத்தில் தோபித்தோடு ஒரு வழிப்போக்கரை போன்று பயணித்து கொடிய மீனிடமிருந்து அவரை காப்பாற்றி தோபித்து மணந்து கொள்ள இருந்த சாராவிடமிருந்து தீய ஆவியை விரட்டி இறுதியாக தோபித்துவின் தந்தை தொபியாசுக்கு பார்வை கொடுக்கிறார். இந்த ரஃபேல் ஐதூதர் தனக்கு பணிக்கப்பட்ட எல்லா வேலைகளையும் செய்து முடித்துவிட்டு ரஃபேல் ஐதூதர் அவர்களிடம், நான் ரஃபேல் ஆண்டவருடைய மாட்சிக்கு திருமுன் பணிபுரியும் 7 வான தூதர்களில் ஒருவர் என்று தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பதை பார்ப்போம். இது 3 பேருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஒன்று தோணுகிறது, தீமைக்கு எதிரான போராட்டங்களிலே இவர்கள் நம்மோடு உடன் இருக்கிறார். அன்று மட்டுமல்ல, இன்றும் இருக்க வேண்டும். இன்னைக்கு ஜிஎஸ்டி ப்ராப்ளம், விவசாய பிரச்சனை, மீனவர் உரிமை போராட்டம், அணு கனிம சுரங்க தோண்டுதலை பற்றி உள்ள போராட்டம், தமிழக ஆழ்கடல் எண்ணெய் எரிவாயு எடுப்பது குறித்த ஒரு போராட்டம், போதை குறித்த ஒரு போராட்டம், காம பைத்தியங்கள், வயோதிகர்களை குறிப்பாக வயதானவர்களை இல்லங்களிலே சேர்ப்பது, வீடுகளில் வைக்காமல் துணிச்சலோடு லஞ்சம் வாங்குகிறோம், லஞ்சம் கொடுக்கிறோம், சாதிய வெறித்தனம், இப்படி வரதட்சணை கொடுமைகள் என்று ஏராளம் தீமைகள். இதற்கு எதிராக போராட்டம், குரல் கொடுப்போம். வன்முறையில் அல்ல, நன்முறையிலே சட்ட ஒழுங்குமுறைகளை தவிர்த்து இவர்களுக்கான எதிர்ப்பு குரல்களை கைகளாலும் வாய்களாலும் கண்களாலும் கால்களாலும் கொடுப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. நன்மைகளின் ஆண்டவரே இயேசுவே, யார் நல்லது செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளவும் பாராட்டவும் அதை தடுக்காமல் ஊக்கப்படுத்தவும் எங்களுக்கு நல்ல மனங்களை தாரும். ஆமேன். ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா.
வாட்டும் சோதனைகள், என் இழப்பு என் பிரிவு, என்னை வாட்டும் சோதனைகள், என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள். என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள். என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள். என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள். என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய்
வானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ. நிகர் யார், நிகர் யார், இறைவனுக்கு நிகர் யார், நிகர் யார், நிகர் யார், இறைவனுக்கு நிகர் யார். நீரிலும் நெருப்பிலும் காத்திடும் இறைவன் அவரே. நீரிலும் நெருப்பிலும் காத்திடும் இறைவன் அவரே. நிகர் யார், நிகர் யார், இறைவனுக்கு நிகர் யார், நிகர் யார், நிகர் யார், இறைவனுக்கு நிகர் யார். அலகைகளும் நடுங்கும், இனி நோய்கள் நீங்கும், உன் பாதம் நிதம் பணிவதாலே அச்சம் எல்லாம் மாறும், இனி பயன்கள் பிறக்கும், பாசமுடன் யாம் வருவதாலே. எம் பாச அதி தூதரே, உம் காவல் நிதம் தாருமே. எம் பாச அதி தூதரே, உம் காவல் நிதம் தாருமே. காத்திடும் தூதர் மீதும் வலிமை தருவார். நிகர் யார், நிகர் யார், நிகர் யார், நிகர் யார், இறைவனுக்கு நிகர் யார், நிகர் யார், நிகர் யார், இறைவனுக்கு நிகர் யார். மக 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 நிகரி நிகரி சனி
நம்பிக்கை வளரும் நன்மையும் பெருகும் நாயகா உமை பணிந்ததாலே நானிலம் செழிக்கும் நல வாழ்வு உதிக்கும் நாங்கள் உம் தாழ் பணிவதாலே எம் பாச அதி தூதரே அருட்காவல் நிதம் பாருமே எம் பாச அதி தூதரே அருட்காவல் நிதம் பாருமே காத்திடும் தூதர் மீதும் வலிமை தருவாய் நிகர் யார் நிகர் யார் இறைவனுக்கு நிகர் யார் நிகர் யார் நிகர் யார் இறைவனுக்கு நிகர் யார் நீரிலும் நெருப்பிலும் காத்திடும் இறைவன் அவரே நீரிலும் நெருப்பிலும் காத்திடும் இறைவன் அவரே நிகர் யார் நிகர் யார் இறைவனுக்கு நிகர் யார் நிகர் யார் நிகர் யார் இறைவனுக்கு நிகர் யார் நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.